உனக்கான உன் பயணத்தை தொடர வைப்பதற்கு இப்பொழுது இந்த வாராகி வந்து இருக்கின்றேன். வாழ்க்கை முழுவதும் எதை தேடிக்கொண்டு இப்போது உன் நேரத்தை வீணடித்து விட்டேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். என் தங்கமே, தேய்பிறை போலத்தானே வாழ்க்கை அமைந்து கொண்டு இருக்கின்றது என்று மனவழியோடு அங்கு போராடி கொண்டு இருக்கின்றாய். நான் சொல்வது உண்மைதான். உனக்காக யாருமில்லை என்று சொல்வதை விட என் தாய் என்னிடத்தில் இருக்கும்போது நான் யாருக்காக காத்திருக்க வேண்டும்? வரவேண்டியவர் நிச்சயமாக வரவேண்டிய சூழ்நிலையில் என்னை வந்தடையத்தான் போகிறார். அதுவரையிலும் நான் என் பொறுப்புகளிலிருந்தும் கடமைகளிலிருந்தும் விலகுவதே இல்லை. என் தாயின் கரத்தை பற்றி கொண்டு தைரியமாக நடைபோடத்தான் போகிறேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. உன் மனதிற்குள் இருக்கின்ற வழியை நான் அறிந்துவிட்ட போதிலும் நீ எதற்காக தங்கமே மனம் குழம்பி தவித்து கொண்டே இருக்கின்றாய்? வெற்றிக்காகத்தானே இவ்வளவு செயல்களை செய்து கொண்டிருக்கின்றாய். அதன் பிறகு ஏன் உன் கண்ணீரை மற்றவர்களுக்கு தெரிய வைக்க வேண்டும் என்பதற்காக உன் மனதில் உள்ள விஷயத்தை எல்லோரிடமும் இங்கு பகிர்ந்து கொண்டு இருக்கின்றாய். உன் மனதிற்குள் என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றோமோ அதை எல்லோரிடமும் காண்பிக்க வேண்டும், சொல்ல வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. உன் பலத்தையும் பலவீனத்தையும் உன்னுள் அடக்கி கொண்டு உன் வெற்றிக்கான தருணத்தை நீ எதிர்நோக்கி கொண்டு இரு. நிச்சயம் எந்த நிலையிலும் நீ ஜெயித்து விடுவாய். அதுதான் நிதர்சனமான உண்மை. உன்னை நினைத்து யார் இங்கு கதறி எழப்போகிறார் என்று தானே யோசிக்கின்றாய். இதோ சமீபத்தில் உன்னை விட்டு உன் வீட்டில் இருக்கின்ற ஆன்மா தான் உனக்காக இப்பொழுது அழுது கொண்டு இருக்கின்றார். நீயோ எங்கே போனாலும் தடைகள் வந்து கொண்டு இருக்கின்றது. நான் என்ன செய்வது தாயே என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளையிலே அந்த தடைகள் அத்தனையும் அகற்றிவிட்டு உனக்கான வெற்றிக்கான தருணத்தை தருவதற்கு இந்த வாராகி வந்து கொண்டு இருக்கின்றேன். அந்த ஆன்மாவின் உணர்வை எப்படியாவது உன் வீட்டிற்குள் அழைத்துவிடு. நான் என்ன செய்வது என்று தானே கேட்கின்றாய். நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். நல்ல எண்ணத்தை மட்டுமே விதைத்து கொண்டு இரு. நீ என்ன எண்ணத்தை விதைக்கின்றாயோ அதை அறுவடை செய்வதற்கும் தயாராக இரு. அதனால் அத்தான் சொல்கிறேன். கஷ்டப்படுகிறோம், காயப்படுகிறோம் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே உன் கஷ்டத்தையும் கவலையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டாய நிலையில் இருந்து கொண்டு இருக்கும் போது மற்றவர்கள் சொல்லி இங்கு என்ன நடக்கப் போகிறது, அவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள், அப்படி சொல்லிவிட்டார்கள் என்றெல்லாம் சிந்திக்காது. எப்படியாயினும் சரி, எனக்கான வெற்றியை தீர்மானிப்பதிலிருந்து நான் விலகுவதில்லை. மற்றவர்கள் முன் நான் கண்ணீர் வடிப்பதும் இல்லை என்பதில் மட்டும் உறுதியாக இரு. ஏனென்றால் உனக்கான தருணத்தை நீ தான் முடிவு செய்ய போகிறார். மற்றவர்கள் முடிவு செய்துவிட்டு உன்னுள் திணித்து கொண்டு இருந்தால் அதை எப்படி ஏற்க முடியும்? அதுபோலத்தான் வாழ்க்கையும். உன் வாழ்க்கையை நீதானே வாழ முடியும். அப்படி இருக்கும்போது உன் பலத்தையும் பலவீனத்தையும் நீ புரிந்து கொண்டும் அறிந்து கொண்டு உன் வெற்றிக்கான நேரத்தை நீ செயல்படுத்தி கொண்டே இரு. யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் இந்த வாராகி இருந்து கொண்டு இருக்கும்போது உன்னை சுற்றி இருப்பவரின் அடையாளத்தை நான் அங்கு உடைக்கத்தான் வந்து இருக்கின்றேன். யார் ஒருவர் உனக்காக வர கொண்டு இருக்கின்றார் என்பதை நீ உணரக்கூடிய காலமும் நேரமும் வந்துவிட்டது. இனி மனதிற்குள் எந்த சுமையும் துக்கத்தையும் வைத்து கொள்ளாமல் எதை நினைத்து நீ வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாயோ அதுவே உன் வாழ்க்கையாக மாறும் தருணத்தை உனக்காக வந்து கொண்டு இருக்கின்றது. நடக்கப் போகும் தருணத்தை நீ என்னில் வைத்து கொண்டு நீ ஜெயித்து கொண்டு இருக்க வேண்டிய காலத்தை நெருங்கிவிட்டாய். உன் தடைகள் எல்லாவற்றையும் சுக்கு நூறாக உடைத்தெறிந்து விட்டு உன் கண் முன்னே உன் வெற்றியை மட்டுமே நிழலாக வைத்திருக்க வேண்டும். அதிலிருந்து சற்றும் நீ ஒதுங்கி விடாதே. நிழல் கூட வெயில் வரும் வரைதான் அங்கு நம் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். ஆனால் உன் வெற்றி என்னும் தீபத்தை வைராக்கியம் என்னும் தீயை மூட்டி உனக்குள் வைத்திருப்பதற்கு நீ சரியான நேரத்தை சரியான முடிவை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது யார் சொல்லி இங்கு எதுவுமே நடக்கப் போவதில்லை. உன் முடிவை எடுக்கின்ற துணிச்சலும் தைரியமும் உனக்குள் இருந்து கொண்டு இருக்கும்போது எதற்காக தங்க பிள்ளையே நீ அழுது புரண்டு கொண்டு இருக்கின்றாய்? உன் வாழ்க்கையின் நிலையும் உன் வாழ்க்கையின் சூழ்நிலையும் இப்பொழுது மாறிக்கொண்டே இருக்கலாம். யாருமே
இல்லை என்ற நிழல் கூட உன்னில் தொடர்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி உன் வெற்றிக்கான தருணத்தை நீதான் முடிவு செய்ய போகிறாய். உன் வாழ்க்கையை உன் கையில் தான் இருக்கின்றது என்பதை மட்டும் நீ மறந்தும் மறுத்தும் விடாதே. யார் எப்படிப்பட்டவர்கள் என்ற ஒரு உண்மையை இந்த நிலையில் நீ தெரிந்து விட்டாய் அல்லவா? இந்த சூழ்நிலையே உன் வாழ்க்கையை மாற்றியமைப்பதற்காகத்தான் இந்த வாராகி நான் உனக்குள் ஏற்றிருக்கின்றேன். அதன் பிறகும் இதற்காக பிள்ளையை சற்றும் யோசித்து கொண்டிருக்கின்றாய். உன் மனதில் இருக்கின்ற காயத்திற்கும் கலக்கத்திற்கும் நான் விடை கொடுக்க வந்து இருக்கும் போது அங்கு வருகிறவர்களிடம் போகிறவர்களிடமும் நீ குழம்பவும் வேண்டாம், புலம்பவும் வேண்டாம். அந்த குழப்பத்திற்கு பதில் சொல்லவும் குழப்பத்திற்கு பதில் சொல்லவும் தான் இந்த வாராகி நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். எதுவானாலும் என்னிடத்தில் மட்டும் உன் பலத்தையும் பலவீனத்தையும் சொல்லிவிடு. அதை தாண்டி மற்றவர்களும் சொல்லிவிட்டால் நமக்கு உதவி கிடைக்கும் என்ற எண்ணத்தை எல்லாம் நீ வளர்த்து கொள்ள வேண்டாம். அவர் எப்படிப்பட்டவர் என்று நான் உனக்கு சொல்லவா? என் பிள்ளையை உன்னிடம் ஆறுதல் கேட்பது போல் சில பேர் கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். ஆனால் உன்னை விட்டு அகன்ற பிறகு உன்னை பற்றி அங்கே விசைப்பாடும் தருணமும் உன்னை பார்த்து அங்கு கைத்தட்டும் தருணமும் தான் இருந்து கொண்டு இருக்கும். அதை பற்றி எல்லாம் நீ மனதில் வருத்தம் கொள்ளாது. என்னவாக இருந்தாலும் சரி, நீ என்னை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும்போது உன் வெற்றியை பற்றியும் உன் வாழ்க்கையை பற்றியும் இனி மனம் கலங்கி கொண்டு இருக்காது. எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் நான் உனக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு இருக்கும்போது உன் பதற்றத்தையும் உன் பயத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்து விட்டு உன் வாழ்க்கையை வாழ்வதற்கான துணிச்சலை மட்டுமே ஏற்றுக்கொள். நடப்பது எதுவாக ஆயினும் சரி, உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதற்கு இந்த தாயாக இருந்து கொண்டு இருக்கும்போது உன் உறவான ஆன்மாவும் உனக்காக வந்து கொண்டு இருக்கும்போது நீ வெற்றி பெறுவது இங்கு உறுதியாகிவிட்ட பிறகும் எதற்காக தங்கமே மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? புரிந்து கொள்வதற்கும் இங்கு புரிய வைப்பதற்கும் யாரும் இல்லை. இப்போ தன்னந்தனியாக என் பயணம் போய்கொண்டு இருக்கின்றது என்று நினைக்காதே. ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக்கொள். ஓடுகின்ற நீரோடைத்தான் அதன் சேருகின்ற இடத்தை முடிவு செய்து கொண்டிருக்கின்றது. எங்கு எத்துணை தடைகள் வந்தாலும் அது தனக்கான ஒரு புதிய பாதையை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் யார் எப்படி உன்னை சொன்னாலும் சரி, உன் பலவீனத்தை அவர்களிடம் முன் நீ கண்ணீர் வடித்து விட்டால் உன் நிலை இப்படித்தான் என்று உன்னை எளிதாக கணக்கு போட்டுவிட்டு உன் வெற்றியை தடுப்பதற்கு கூட அங்கு சூழ்ச்சி வலைகள் நடந்து கொண்டு இருக்கலாம். புரிந்தே கொள்ளவில்லை என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலும் சில தருணங்கள் எதிர்பாராத நேரத்தில் அங்கு புரியப்படும் நேரமாகவும் வந்து சேர்ந்து கொண்டு இருக்கும். இனி மனதில் இருப்பதை மட்டுமே என்னிடம் தெளியப்படுத்திக்கொள். அதற்கு ஏற்றால் போல் உன் சூழ்நிலையை புரிய வைத்து விட்டு உன் வாழ்க்கையை நிழலாக நான் வந்து கொண்டு இருக்கும்போது யாரை பற்றியும் எதை பற்றியும் உன் மனம் கலக்கமடைந்து கொண்டு இருக்காது. நடப்பதையும் நடக்கப் போவதையும் நான் பார்த்து கொண்டு இருக்கும்போது உனக்கான ஒவ்வொரு தருணத்தையும் உனக்கு ஏற்ற நிலையாக மாற்றுவதற்குத்தான் உன் தாய் வராகி நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். என் தங்கமே, எப்படிப்பட்டவர்கள் எப்படி இருந்து கொண்டு இருக்கின்றார்கள்? நம் நிலைமை மட்டும்தான் இன்னும் மோசமாக இருந்து கொண்டு இருக்கின்றது என்று சிந்திக்காதே. உன் நிலைமையை தாண்டி உனக்காக உன் கரத்தை பற்றி இருப்பது உன் தாயும் உன் இரத்த உறவான அந்த ஆன்மாவாகவும் இருக்கும் போது நீ எதை பற்றி சிந்திக்கவும் வேண்டாம், வருந்தவும் வேண்டாம். மனதில் வருத்தத்தையும் காயத்தையும் மனதோடு வைத்து கொண்டு யாரிடமாவது சொன்னால் தானே என் மனம் அழுத்தம் குறையும் என்று நீ உன்னையை வருத்தி கொள்ளாதே. உன்னிடம் சொல்லி எழுவதற்கு கூட ஆள் இல்லை என்றுதானே உன் மனம் கலங்கி கொண்டு இருக்கின்றது. இந்த தாயே உன்னுள் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ ஏன் மற்றவர்களை தேடிக்கொண்டு இருக்கின்றாய்? நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம். என் முன்னே வந்து அம்மா என்று நீ சொல்லி அழைக்கும் போது உன் மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை கவலைக்கும் வேதனைக்கும் நான் விடையளிக்க வரத்தான் போகிறேன். யார் எப்படிப்பட்டவர் என்று தெரிந்துவிட்ட பிறகு இப்போதாவது உன் வாழ்க்கையை தீர்மானிக்க கொள்ளக்கூடிய முடிவை நீயே எடுத்துக்கொள். உன் சக்தியாக நான் வந்து இருக்கும் போது எதற்காக தங்கமே மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? நீ நினைப்பதும் நடக்கப் போவதும் இங்கு வேறு வேறாக இருந்து கொண்டு இருக்குமோ என்று உன் மனதிற்குள் நீ பதற்றமடையாதே. அத்துணை செயல்களையும்
நான் உன் வெற்றிக்கான தருணத்தையும் உன் வெற்றிக்கான நிலையிலையும் தருவதற்காகத்தான் இந்த வாராகி வந்து கொண்டிருக்கின்றேன். உன் மனதில் எந்த பதற்றத்தையும் நீ வைத்து கொள்ளாதே. நடப்பது யாவும் நல்லதாகத்தான் இருக்கப் போகிறது. நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயத்தையும் நம்பிக்கையும் நான் தந்து உன் வெற்றியை உனக்கு பரிசாக தர வந்திருக்கின்றேன். மகிழ்வாக ஏற்றுக்கொள். ஓம் வராகி தாயே போற்றி.